சொல்றாரு. திரு விஜய் அவர்கள் புரிதலுக்காக ஊழல் பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் முழு மூச்சில் செயல்பட்டால் மட்டும்தான் ஒழிக்க முடியுமே தவிர கண்டிப்பாக ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறு கம்மி. இன்னைக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா வேணுமென்றே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் 2 நாள் முன்னாடி கூட நீங்க கொண்டு வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போதைக்கு இருக்க சூழலை வச்சு பார்க்கும்போது வேணுமென்று அங்க இருக்க ரிஜிஸ்ட்ரார் ஆகட்டும், சீனியர் கிளர்க்ஸ் ஆகட்டும், அந்த ஃபைல்ல இந்த சைன் சரியில்லை, புள்ளி வச்சிருக்காங்க, இனிஷியல் பக்கத்துல புள்ளி இல்லை, இதுல புள்ளி இருக்கு, புகைப்படம் கிளாரிட்டி இல்லை, லைவ் ப்ரூஃப் நாங்க திருப்பி ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், அதாவது ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா திருப்பி ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு விஷயத்துக்காக வேணும்னே ட்ராக் பண்றதா, அந்த மாதிரி ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல கட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்பவும் சர்வேயர் ஏதாவது இடத்துல லேண்ட் சர்வேயர் எடுக்க வந்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. இதை பொதுமக்களாகிய எல்லாமே எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. அந்த நேரத்துல எல்லாருக்கும் டிஃபால்ட்டா லஞ்சம் கொடுத்து பழகிட்டாங்க. ஒரு சிலர் வாங்கி பழகிட்டாங்க. இப்படி இருக்கும் சூழல்ல எதுவுமே வெட்ட வெளிச்சமா கொண்டு நேர்காணல கொண்டு வர முடியல. ஆனால் விஜய் அவர்கள் முதல் முறையா எந்த சிஎம்ஏ சொல்லாத ஒரு வார்த்தை, காமராஜருக்கு அடுத்தபடியா இனிமேல் லஞ்சம் சொல்லி யாரா கேட்டு உங்களுக்கு கேட்டாங்கன்னா தர முடியாது சொல்லிட்டு என் அண்ணனோட ஆட்சி நடக்குது, என் தம்பியோட ஆட்சி நடக்குது சொல்லுங்கன்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா ஸ்மார்ட்டா சொல்லியிருக்காரு. மக்கள் அதை கரெக்டா உள்வாங்கிட்டு எவன்லாம் லஞ்சம் கேட்கிறானோ அவங்க கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் சொல்லி அந்த மாதிரி வேலை நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல் 90%, 99% வேலை நடக்க சான்சஸ் இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேலை இழுக்கப்படும் என்பதை நான் இதன் மூலம் பதிவு பண்றேன். ஏனென்றால் ஒரு 3 நாள் 4 நாள்ல ஒரு சர்டிபிகேட் வருதுன்னா ஊழல் இல்லாம பண்ணா 10 நாள் வரைக்கும் இழுப்பானுங்க. இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய திருவள்ளூர்ல கடந்த 10 நாட்கள் முன்னாடி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல திங்கட்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வராங்க. அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு அந்த ரெஜிஸ்டர் கூட இருக்க அந்த ஆட்கள். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணாமல புதன்கிழமை அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு டீ கடையில போய் ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது போல. ஆனதுக்கு அப்புறம் தான் புதன்கிழமை செட்டில்மெண்ட் ஆகுது. இதுதான் நடக்குது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஆனால் ஒரு 3 நாட்கள் முன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தீங்க, நல்ல விஷயம். ஆனால் இதுலயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புதன்கிழமை ஒரு காணொலியில் கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல எடுத்துக்கலான்ற விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்கம் சர்டிபிகேட்ல இருந்து, பர்த் சர்டிபிகேட்ல இருந்து, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருந்து எல்லா சர்டிபிகேட் எடுக்கலாம் சொல்லி வந்திருக்கீங்க. இதுலயும் சில செக்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வச்சிருக்காங்க. சில இடத்துல ஆடிட்டர் மூலமா கன்சென்ட் வாங்கிட்டு பக்கத்துல இ-சேவை மையத்துல போய் ஃபைல் பண்ண சொல்றாங்க. ஸோ இ-சேவை மையம்ல எல்லாம் இ-சேவை மையம் ஹானஸ்டா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் இ-சேவை மையம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாம் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல ஒரு சிலர் 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லி கொள்ளடிக்கிறாங்க. இதுவும் கூட ஊழல்ல வரணுங்க. அது மட்டும் இல்லாம 2 நாள்ல பர்த் சர்டிபிகேட் கிடைக்கணும், ஒரு நாளுக்குள்ள எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடைச்சாகணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சிலர் போய் கேட்கறாங்க பாத்தீங்களா. அதுல அரசியல்வாதிகள் திருப்பி உள்ள வரானுங்க. ஒரு ஆள் பேசின ஒரு நல்ல விஷயத்துல விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு கருத்தானது ஊழல், அதாவது லஞ்சம் கேட்டு இனிமேல் யாராவது வந்தா எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ராங்கா சொல்லுங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை உண்மையில வரவேற்கும்.